Hi everyone, welcome to Queen's World. இனி நம்ம சேனலில் வந்துட்டு less than 5 minutesங்கிற வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு என்னென்னா ஃபிக்மா கண்டென்ட் தான். பட் ஏற்கனவே ஃபிக்மா கண்டென்ட்டில் லென்த் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் தான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா UI அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். UI அதோட அப்ரிவேஷன் என்னன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இதில் ஒன் வேர்ட் மீனிங்கில் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா விஷுவல் லுக்குன்னு சொல்லிக்கலாம். விஷுவல் லுக்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம டேரெக்டாக பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா விஷுவல் லுக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வாட்ஸ்அப்பே நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. அதில் என்னெல்லாம் இருக்கும்? சேட்ஸு, ஸ்டேட்டஸு, கால்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம வந்துட்டு சேட்ஸை கிளிக் பண்ணோன்னா அதில் யாருக்கெல்லாம் சேட்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸும் காமிக்கும். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் காண்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்டேட்டஸும் நம்மளுக்கு காமிக்கும். அதே மாதிரி கால்ஸ் தான் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களோட நேம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காமிக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேட்டஸை டச் பண்ணோன்னே ஸ்டேட்டஸ் காமிக்கணும், கால்ஸை டச் பண்ணோன்னே கால்ஸை காமிக்கணும், இல்லை ஸ்வைப் பண்ணோன்னே இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரிலாம் யார் வந்துட்டு நம்மளுக்கு டிசைன் பண்ணி தருவாங்கன்னா UI டிசைனர்ஸ் தான் அதை டிசைன் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கோடிங்ஸ் அப்ளை பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ இல்லைனா ஒரு வெப்சைட்டையோ வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி தராங்க. ஓகேவா? இதுக்கு மெயின் யாருன்னா UI டிசைனர்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு UIல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குன்னா 3 ப்ராசஸ் மெயின்ங்க. ப்ராஜெக்ட் ரிசர்ச், சொல்யூஷன், ஸ்டார்ட் த டிசைன். ஸோ ப்ராஜெக்ட் ரிசர்ச்னா என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்னது அதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் UI டிசைனர்ஸ் வந்துட்டு இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிசைனர்ஸ் வந்துட்டு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்னா கலர், நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல், நெக்ஸ்ட் பொசிஷன், இமேஜஸ், இதில் தான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு யூசர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது எப்படி இருக்கணும்? அட்ராக்டிவாக இருக்கணும் இல்லையா? அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு என்னது ரொம்ப டைம் அதுலேயே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்னது நிறைய டைம் யூசர்ஸ் வந்துட்டு அதில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்னதுன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னதுன்னா UI. ஸோ இதே மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.